பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால். இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளி தொகுப்பில் சஹீஹுல் புகாரியின் அனைத்து ஹதீஸ்களையும் தொகுத்து வெளியிட முயற்சிக்கிறோம். துஆ செய்யுங்கள். சஹீஹுல் புகாரி. பாகம் 1, அத்தியாயம் 8, தொழுகை. பாடம் 6. ஆடை இறுக்கமாக இருந்தால் என்ன செய்வது? ஹதீஸ் 361. நாங்கள் ஓராடை மட்டும் அணிந்து தொழுவது பற்றி ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டதற்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் சென்றிருந்தேன். ஒரு நாள் இரவு என்னுடைய ஒரு வேலைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்தித்த போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். என் மீது ஒரே ஓர் ஆடை மட்டுமே இருந்தது. அதை நான் சேர்த்து நெருக்கமாக சுற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் நின்று தொழுதேன். அவர்கள் தொழுகையை முடித்ததும், ஜாபிரே, என்ன இரவு நேரத்தில் வந்திருக்கிறீர் என்று கேட்டார்கள். நான் வந்த நோக்கத்தை அவர்களிடம் சொன்னேன். சொல்லி முடித்ததும், இது என்ன, கை கால்கள் வெளியே தெரியாமல் துணியால் நெருக்கமாக சுற்றியிருப்பதை பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இது இறுக்கமான ஆடை என்று நான் கூறியதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆடை விசாலமானதாக இருந்தால் அதன் ஓர் ஓரத்தை வலது தோளிலும் மற்றொரு ஓரத்தை இடது தோளிலுமாக அணிந்து கொள்ளுங்கள். ஆடை சிறியதாக இருந்தால் அதை இடுப்பில் அணிந்து கொள்ளுங்கள் என்றார்கள் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு விடையளித்தார்கள் என ஸயீத் இப்னு அல் ஹாரிஸ் அறிவித்தார். ஹதீஸ் 362. சில ஆண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறுவர்களைப் போன்று தங்களின் சிறிய வேஷ்டியை தங்களின் கழுத்திலிருந்தே கட்டியிருந்தனர். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களின் பின்னால் தொழுது கொண்டிருந்த பெண்களிடம், ஆண்கள் சுஜூதிலிருந்து எழுந்து அமரும் வரை நீங்கள் உங்களுடைய தலைகளை சுஜூதிலிருந்து உயர்த்த வேண்டாம் என்று கூறினார்கள் என சஹ்ல் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 7. ஷாம், அதாவது சிரியா நாட்டு குளிர் ஆடையை அணிந்து தொழுதல். அக்னி ஆராதகர்கள், அதாவது மஜூசிகள் நெய்யும் ஆடைகளை கழுவப்படுவதற்கு முன்பே அணிந்து தொழுவது தவறன்று என ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லா அவர்கள் கருத்து தெரிவித்தார்கள். ஷுஹ்ரி ரஹ்மத்துல்லா அவர்கள், ஆடு மாடு ஒட்டக மூத்திரத்தில் நனைத்து சாயமேற்றப்பட்ட யமன் நாட்டு ஆடையை அணிந்து தொழுவதை நான் பார்த்தேன் என மஅமர் பின் ராஷித் ரஹ்மத்துல்லா கூறுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடர்த்தி குறைக்கப்படாத உடலோடு அப்பிக்கொள்ளும் ஆடையுடன் தொழுதார்கள். ஹதீஸ் 363. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பயணத்தில் சென்றபோது, முஹீராவே, தண்ணீர் பாத்திரத்தை எடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நான் அதை எடுத்துக்கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று என் கண்ணுக்கு தெரியாத மறைவான இடத்திற்கு சென்று அவர்களின் இயற்கை தேவையை நிறைவேற்றினார்கள். அப்போது அவர்கள் ஷாம் நாட்டு குளிர் ஆடையை அணிந்திருந்தார்கள்.
உழு செய்வதற்காக அதிலிருந்து தங்களின் கையை வெளியே எடுக்க முயன்றார்கள். அதன் கை இறுக்கமாக இருந்ததால் தங்களின் கையை அந்த ஆடையின் கீழ்ப்புறமாக வெளியே எடுத்தார்கள். நான் அவர்களுக்கு தண்ணீர் ஊற்றினேன். அவர்கள் தொழுகைக்குரிய உழுவை செய்தார்கள். தங்களின் 2 காலுறைகளின் மீதும் அவற்றை கழுவாமல் ஈரக்கையால் மசகு செய்து தடவி தொழுதார்கள் என முஹீரா இப்னு சுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 8. தொழுகையின் போதும் மற்ற நேரங்களிலும் நிர்வாணமாக இருக்கக்கூடாது. ஹதீஸ் 364. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் கஅபத்துல்லாவின் கட்டுமான பணி நடந்தபோது அதை கட்டுபவர்களோடு கற்களை எடுத்துச் சென்றார்கள். அப்போது அவர்கள் ஒரு வேஷ்டி அணிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை அப்பாஸ், என் சகோதரனின் மகனே, உன் வேஷ்டியை அவிழ்த்து அதை உன் தோளின் மீது வைத்து அதன் மேல் கல்லை எடுத்து சுமந்து வரலாமே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார்கள். அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேஷ்டியை அவிழ்த்து அதை தங்களுடைய தோளின் மீது வைத்தார்கள். வைத்ததும் அவர்கள் மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். அதற்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் நிர்வாணமாக காட்சியளிக்கவில்லை என ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 9. சட்டை, முழுக்கால் சட்டை, அரைக்கால் சட்டை, மேலங்கி போன்றவற்றை அணிந்து தொழுதல். ஹதீஸ் 365. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஓர் ஆடையை மட்டும் அணிந்து தொழுவது பற்றி கேட்டதற்கு, உங்களில் எல்லோரும் 2 ஆடைகளை வைத்திருக்கிறார்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒருவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இது விஷயமாக கேட்டதற்கு, அல்லாஹ் உங்களுக்கு விசாலமாக்கி இருந்தால் நீங்களும் விசாலமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். சிலர் எல்லா ஆடைகளையும் அணிந்து தொழுதார்கள். வேறு சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலாடையும் அணிந்து தொழுதார்கள். இன்னும் சிலர் ஒரு வேஷ்டியும் ஒரு மேலங்கியும் அணிந்து தொழுதார்கள். வேறு சிலர் முழுக்கால் சட்டை மேல் போர்வையும் அணிந்து தொழுதார்கள். வேறு சிலர் முழுக்கால் சட்டையும் மேலங்கியும் அணிந்து சிலர் தொழுதார்கள். அரைக்கால் சட்டையும் மேலங்கியும் அணிந்து சிலர் தொழுதார்கள். அரைக்கால் சட்டையும் அணிந்தவர்களாக சிலர் தொழுதார்கள். இவ்வாறு பலவிதமாக தொழலானார்கள். வேஷ்டியும் சட்டையும் என்பதற்கு பதிலாக வேஷ்டியும் மேல் போர்வையும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக நான் நினைக்கிறேன் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 366. ஹஜ்ஜுக்காக இஹ்ராம் அணிய விரும்புகிறவர் எந்த ஆடையை அணிய வேண்டும் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு, சட்டை, முழுக்கால் சட்டை, தொப்பி, குங்குமச் சாயம்பட்ட ஆடை, சிவப்பு சாயமிடப்பட்ட ஆடை ஆகியவற்றை அணியக்கூடாது. யாருக்காவது செருப்பு கிடைக்காமல் இருந்தால் தோளிலான காலுறை அணிந்து கொள்ளலாம். அந்த தோளுறையில் கரண்டைக்கு கீழே இருக்கும் வகையில் மேல் பாகத்தை வெட்டிவிட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்.
பாடம் 10. அவசியம் மறைக்க வேண்டிய பகுதிகள். ஹதீஸ் 367. கையை வெளியே எடுக்க இயலாத அளவுக்கு இறுக்கமாக ஆடையை சுற்றி கொள்வதையும், ஒரே ஆடையை அணிந்திருக்கும் போது மர்மஸ்தானம் தெரியும்படியாக 2 முழங்காலையும் நாட்டி வைத்து உட்காருவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். ஹதீஸ் 368. முனாபதா, முலாமசா எனும் இருவகை வியாபாரங்களையும் கையை வெளியே எடுக்க இயலாத அளவுக்கு இறுக்கமாக ஆடையை சுற்றி கொள்வதையும், ஒரே ஆடையை அணிந்திருக்கும் போது 2 முட்டுக்கால்களையும் நாட்டி வைத்து உட்காருவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். குறிப்பு: முனாபதா என்பது குறிப்பிட்ட ஒரு பொருளை எடுத்து எறியும் போது அது எந்த பொருளின் மீது படுகிறதோ அந்த பொருளை இவ்வளவு விலைக்கு தருகிறேன் என்று கூறி விற்பதை குறிக்கும். முலாமசா என்பது குவிக்கப்பட்ட பொருட்களை பிரித்து பார்க்க விடாமல் அதை தொட்டு பார்க்க மட்டுமே அனுமதித்து விற்பதை குறிக்கும். ஹதீஸ் 369. ஹஜ்ஜத்துல் வதாவிற்கு முந்திய ஆண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் நான் ஹஜ்ஜுக்கு சென்றபோது என்னை அறிவிப்பு செய்பவர்களுடன் துல்ஹஜ் மாதம் 10ஆம் நாள் அனுப்பி வைத்தார்கள். நாங்கள் மினாவில் நின்று, அறிந்து கொள்ளுங்கள், இந்த ஆண்டிற்கு பிறகு எந்த முஷ்ரிக்கும் ஹஜ் செய்யக்கூடாது, நிர்வாணமாக யாரும் கௌபாவை வலம் வரக்கூடாது என்று அறிவித்தோம். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி திருக்குர்ஆனின் 9வது அத்தியாயத்தில் ஒப்பந்த முறிவு பற்றி கூறப்படும் முதல் 20 வசனங்கள் விஷயத்தை அறிவிக்குமாறு கட்டளையிட்டார்கள். எங்களுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் மினாவில் நின்று, இந்த ஆண்டிற்கு பிறகு இணை வைப்பாளர் எவரும் ஹஜ் செய்யக்கூடாது, கௌபாவை எவரும் நிர்வாணமாக வலம் வரக்கூடாது என்று கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார். பாடம் 11. மேலாடையின்றி தொழுவது. ஹதீஸ் 370. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வேஷ்டியை சுற்றி கொண்டு தொழுதார்கள். அவரின் மேலாடை தனியாக வைக்கப்பட்டிருந்தது. தொழுது முடித்ததும், அப்துல்லாவின் தந்தையே, உங்களுடைய மேலாடையை தனியே வைத்துவிட்டு தொழுகிறீர்களா என்று நாங்கள் கேட்டதற்கு, ஆம், உங்களை போன்ற மடையர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்பதை விரும்பினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தொழுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்றார்கள் என முஹம்மது இப்னு அல் முன்கதிர் அறிவித்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி எங்களை ஊக்கப்படுத்துங்கள். இது போன்ற காணொளிகளுக்கு எங்களுடன் இணைய சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி ஆல் என்ற பெல் ஐகானையும் அழுத்துங்கள். ஷேர் பட்டனை அழுத்தி நண்பர்களுக்கு இந்த காணொளியை பகிர்ந்திடுங்கள். உங்களது கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மேலும் அடுத்த காணொளியில் இணைவோம். காணொளியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி.